லூக்கால் சுவிசேஷம் 21 அதிகாரம் 25, 26. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். சூரியனில் அடையாளம் தொடங்குமா, பிறகு சந்திரன்ல அடையாளங்கள் தோன்றும், நட்சத்திரத்திலே அடையாளம் தோன்றும். கல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு கிடக்குது. இப்போ சூரிய புயல் வரும்னு சொல்லி இந்த மாதம் சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு வரும்னு தெரியாது. சூரிய புயல் வந்தால் கம்ப்யூட்டர்லாம் நாசம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய காரியங்கள்லாம் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். அப்போ உடனே நம்ம தத்தளிச்சு, ஐயோ இங்கே போகலாமா அங்கே போகலாம், தத்தளிப்பு என்ன, ஐயோ இப்படி வருது அப்படி ஆயிடுச்சு எங்கே போடலான்னு சொல்லி நம்ம தத்தளிப்பு இடுக்கங்கள் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் என்ன செய்யும், தத்தளிப்பு இடுக்கும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதான், சமுத்திரம் முழக்கமாக இருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியில் வர ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஒவ்வொரு செய்தியும் கேட்கும் போது மனிதர் இருதயம் சோர்ந்து, நம்ம சோர்ந்து வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் கர்த்தர் சொன்னார், இனிமேல் சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி என்ன செய்யணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருங்க. அவ்வளோதான், செபம் பண்ணா போதும். நமக்கு எவ்வளோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்வார். நம்ம எப்பொழுதும் நமக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. நிறைய பேர்லாம் நமக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே ஜெபிக்கக்கூடாது, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்துக்கு ஜெபிக்கணும், அப்புறம் நம்ம தமிழகத்துக்கு செபிக்கணும், நீலகிரி மாவட்டத்துக்கு செபிக்கணும், எல்லா மக்களுக்காக செபிக்கணும். தேவனை அறிந்த மக்களுக்கும் செபிக்கணும், அறியாமல் வேதனைப்படுத்துகிற மக்களுக்கு நம்ம செபிக்கணும். நிறைய பேர் செவம் என்ன செய்வாங்க, குடும்பத்தாருக்கே என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளை நல்லா படிக்கணும், இதுவே செவம். அந்த செவம் இல்லை, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்குமே செபிக்க வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் செபிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மக்களுக்காக, நம்ம தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, நம்ம மாநிலத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, மாவட்டத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, எத்தனை குடும்பம் உடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும், நம்முடைய கடமை. அவங்க என்னவோ போட்டு நமக்கு என்ன, அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக எதற்காக நம்ம செபிக்க வேண்டுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 36 அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சபைக்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். நிறைய பேர் சபைக்காக செபிக்கிறதே இல்லை. அவங்க குடும்பத்துக்காக, அவங்களுக்காக இதை தான் செபிக்கிறோம். நிறைய பேர் சபைக்காக செபிக்கணும். நான் அன்றைக்கி சொன்னேன், சபைக்காக ஒரு நாள் எல்லோரும் என்ன செய்யும், வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து செபிக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு செபிக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். அல்லேலூயா.